மாநிலம் எடுத்துக்கொள்கிறது. வடக்கே இருக்கிற பல மாநிலங்கள் இதை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்துகிறார்கள். ஆக ஆரம்ப கல்வி என்று சொல்லுகிற போது பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் செல்வதற்கு பேருந்துக்கு கட்டணம் தர குடும்பம் தடுமாறுகிறதா? அவர்களுக்கு கட்டணம் தேவையில்லை, அவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் என்பதை தொடங்கியதும் நாங்கள். சீருடை தருகிறோம், புத்தகங்கள் தருகிறோம், உதவித்தொகை தருகிறோம். அது மட்டுமல்ல, ஒன்றிய அரசினுடைய ஒரு குறியீடு இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து 2035ஆம் ஆண்டு உயர்கல்வியிலே சேருகிறவர்களுடைய விகிதம் என்பது 50ஆக தொட வேண்டும் என்பது ஒன்றிய அரசின் குறியீடு. இன்றிலிருந்து 10 ஆண்டுகள் கழித்து உயர்கல்வியிலே சேருகிறவருடைய விழுக்காடு 50ஆக தொட வேண்டும் என்று. ஆனால் 2025லேயே தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயில்கிறவர்களின் எண்ணிக்கை 48 என்ற இடத்தை தொட்டிருக்கிறோம். இதெல்லாம் யாரும் நினைத்து பார்க்க முடியாத ஒன்று. இந்தியாவிலே மொத்தம் 740 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன. தமிழ்நாட்டில் தான் அதிகமாக 74 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன. இங்கு படித்தவர்களுக்கு ஈடு இணை யாருமே கிடையாது. டெல்லியிலே எய்ம்ஸ் என்ற ஒரு ஒன்றிய அரசுக்கு நேரடியான கண்காணிப்பில் இருக்கக்கூடிய மருத்துவமனை உங்களுக்கு எல்லாம் தெரியும். தமிழ்நாட்டிலே கூட அறிவிக்கப்பட்டு அது இன்னும் செயல் வடிவம் பெறாமல் இருக்கின்றது. அங்கே ஒரு மிகப்பெரிய மருத்துவர் ஒரு குறிப்பிட்ட துறை, அதாவது எலும்பு வைத்தியத்திற்கான அந்த துறையினுடைய தலைவர், வடகிழக்கு மாநிலத்தை சார்ந்தவர். எனக்கு ரொம்ப நாட்களுக்கு முன்னால் ஒரு மேடையில் ஏற்பட்ட சரிவின் விபத்தின் காரணமாக எனக்கு முதுகுத்தண்டிலே அடிபட்டது. நான் சென்னையிலே ஒருவரிடம் அதற்காக பயிற்சி எடுத்து உடற்பயிற்சி செய்து சிகிச்சை எடுத்துக்கொண்டு இப்பொழுது நான் கொஞ்சம் அதெல்லாம் தெரியாத அளவிற்கு நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். அவரை சென்று சந்தியுங்கள் என்று என்னை சொன்னார்கள் டெல்லி எய்ம்ஸில். நான் போய் பார்த்தேன் அவரை. அவர் ரொம்ப மரியாதையாக வரவேற்று எல்லாம் பேசிவிட்டு என்னுடைய விவரங்களை எல்லாம் கேட்டார். கேட்டுவிட்டு கடைசியாக நீங்கள் யாரிடம் காட்டினீர்கள் என்று சொன்னார். ப்ரொஃபசர் டி.கே. சண்முக சுந்தரம் என்று. உட்கார்ந்திருந்தவர் எழுந்தேன் என்று சொன்னார். சார், இஸ் அவர் பாஸ் என்று சொன்னார். அவருக்கு மிஞ்சி எந்த வைத்தியரும் இல்லை. நீங்கள் அவரை பார்த்ததற்கு பின்னால் ஏன் இங்கே வர வேண்டும் என்று டெல்லி எய்ம்ஸில் பணியாற்றுகிற ஒருவர் சொல்லுகிற அளவிற்கு இங்கு இருக்கிற நிபுணர்கள். எம்ஜிஆருக்கு உடல்நலம் குன்றிய போது ஜப்பானிலிருந்து வந்தவர் கேட்ட கேள்வி, அவருக்கு நரம்பினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்க்கு நீங்கள் இங்க இருக்கிற பி ராமமூர்த்தியிடம் காட்டினீர்களா என்றுதான் கேட்டார். அவர் கலைஞருக்கு மருத்துவர் என்பதால் அப்போது அவர்கள் காட்டவில்லை. அப்போது வந்த மருத்துவர் சொன்னார், கானூன் என்பது அவருடைய பெயர், ஜப்பான் டாக்டர், ராமமூர்த்திக்கு மேல் நரம்பியல் நிபுணர் இந்தியாவில் உலகத்தில் யாருமே இல்லை என்று சொல்லிவிட்டு போனார். ஆக அப்படி இங்கே புகழ்பெற்ற மருத்துவர்கள் எல்லோரும் தமிழ்நாட்டு மருத்துவக் கல்லூரிகளில் படித்தவர்கள். இவர்கள் யாரும் நீட் என்ற தேர்வும் படிக்கவில்லை, அதை எழுதவும் இல்லை. சாதாரணமான அரசு பள்ளிகளை படித்து மருத்துவக் கல்லூரிகளை தமிழ்நாட்டில் பயின்று உலகம் முழுவதும் இன்றைக்கு கல்லீரல் சிகிச்சைக்கு தமிழ்நாட்டிலே தலை சிறந்த நிபுணர்கள் இங்குதான் இருக்கிறார்கள். இதய நோய்க்கு சிகிச்சை இங்குதான் இருக்கு. அரபு நாட்டிலே இருக்கின்ற மிகப்பெரிய செல்வந்தர்கள் அமெரிக்காவுக்கு செல்வதில்லை. அவர்களுக்கு ஏதாவது உடல்நல கோளாறு என்று சொன்னால் நேராக அவர்கள் கிளம்பி வருவது தமிழ்நாட்டுக்கு தான் வருகிறார்கள், மறந்து விடாதீர்கள். ஆக இங்கே கல்வி ஆரம்ப அளவில், பின்னர் உயர்கல்வி என்ற அளவில், அதே போல மருத்துவ கல்வி, தொழில் கல்வி என்ற அளவில் எல்லா வகையிலும் இன்றைக்கு நாம் உயர்ந்து நிற்கிறோம். உலகம் முழுவதும் பறந்து விரிந்திருக்கின்ற பல துறைகளிலே முன்னோடி யார் என்று பார்த்தால் தமிழர்கள் தான். டெல்லி தலைமைச் செயலகத்திலே பணியாற்றுகிற உயர் அதிகாரிகளில் பெரும்பாலோர் தமிழர்கள், IAS அதிகாரிகள், மறந்து விடாதீர்கள். அமெரிக்க நாட்டின் பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறவர்களில் பெரும்பகுதியினர் தமிழர்கள் தான். உலகத்திலே தலை சிறந்த விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் நாசா என்பது, அது அமெரிக்க நாட்டினுடைய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம். அதில் பணியாற்றுகிறவர்களில் 16 விழுக்காட்டை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்த தமிழர்கள். எங்களிடம் நீ இந்தி படித்தால் பிச்சை, தமிழ் படித்தால் பிச்சை எடுக்க வேண்டும் என்று ஒருவர் பேசுகிற அளவிற்கு துணிச்சல் பெற்றிருக்கிறார் என்றால் பேசுவது தமிழ் பெண், அதுதான் வேதனை. அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் ஒரு தனிநபர் தீர்மானம் கொண்டு வந்து பேசுகிறார். அப்படி பேசுகிற போது
ஒருவர் எழுந்து குறுக்கிட்டு பேசுகிறார், நீங்கள் தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதால் என்ன லாபம் அடைய போகிறீர்கள் என்று. அப்போது கேட்டவருக்கு அண்ணா பதில் சொல்லவில்லை. மாறாக அவையில் இருந்த பிரதமர் பண்டித நேருவுக்கு சொன்னார், உங்களுக்கு உலக அரசியல் வரலாறு தெரியும், பூகோளம் தெரியும், ஆரிய திராவிட போர் எங்களை விட அதிகமாக உங்களுக்கு தெரியும், நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். தமிழன் வாழ்ந்த கதையும் தெரியும், வீழ்ந்த கதையும் உங்களுக்கு தெரியும். வீழ்ந்ததற்கான காரணம் உங்களுக்கு தெரியாது என்று சொல்கிறேன். இந்த அவையில் என்னை பார்த்து தமிழ்நாடு என்று அழைப்பதால் நீ என்ன லாபம் அடைய போகிறாய் என்று கேட்டவர் குஜராத்தி அல்ல, பஞ்சாபி அல்ல, காஷ்மீரி அல்ல, நான் பிறந்த தமிழ்நாட்டில் காவிரி நீரை குடித்து வாழ்கிறவர் என்னை பார்த்து கேட்கிறார். இதுதான் எனக்குள்ள பலவீனம் என்று சொல்லிவிட்டு அண்ணா சொன்னார், இந்த நாட்டில் வேறு எந்த மாநிலத்தை நீ தலைநகரின் பெயரால் அழைக்கிறாய், என்னை மட்டும் ஏன் சென்னை என்று அழைக்க வேண்டும்? இந்த நாட்டில் இருக்கிற மிக உயர்ந்த பதவி ராஷ்டிரபதி என்று அழைக்கிறீர்களே, குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் என்பதை உங்களுக்கு என்ன ஆனந்தம்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிற அவை லோக்சபா, மாநிலங்கள் சார்பாக செல்லுகின்ற நான் இருக்கிற அவைக்கு ராஜ்யசபா. ஏன் இதெல்லாம்? இந்தியிலே உங்களுக்கு என்ன ஆனந்தமோ அதே ஆனந்தம், பரவசம் எனக்கு தமிழில் அளிக்கிறது என்று சொன்னார். ஆக அன்று அண்ணாவை பார்த்து ஒருவர் கேட்டதை போல இன்று ஒருவர் பேசுகிறார், தமிழ் மட்டும் படித்தால் நீ என்ன செய்து விட முடியும் என்று கேட்கிறார்கள். என்ன செய்து விட முடியும் என்பதற்கு உதாரணத்தை நான் சொல்கிறேன். சந்திராயன் 3 இந்தியாவினுடைய விண்கலம் வெற்றிகரமாக நிலவுக்கு சென்றது, தென் துருவத்தில் இறங்கியது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது குறித்து பாராட்டுகின்ற வகையில் அந்த இஸ்ரோ அமைப்பை சார்ந்த இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தை பாராட்டுகின்ற வகையில் நாடாளுமன்றத்தில் ஒரு விவாதம், அதிலே நான் பேசுகிறேன். இந்த சீர்மிகு விவாதத்திலே வந்து அதை மெருகேற்றுவதற்காக உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார். நான் பேசுகிற போது சொன்னேன், சந்திராயன் 3க்கு முன்னால் ஒரு வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள். உலகத்திலேயே முதலாக நிலவிலே சென்று இறங்கிய விண்கலம் அப்போலோ என்பது அமெரிக்க நாட்டுக்கு சொந்தமானது. 1969 அதிலிருந்து ஆம்ஸ்ட்ராங் என்ற மனிதன் இறங்கினான். அதற்கு பின்னால் ரஷ்ய நாடு, சீன நாடு, ஜப்பான் நாடு, ஜெர்மனி என்று பல நாடுகள் நிலவுக்கு விண்கலம் அனுப்பியது. ஆனால் முதலாக நிலவிலே தண்ணீர் இருக்கிறது என்று கண்டுபிடித்து விட்டு வந்த விண்கலம் இந்தியாவின் சந்திராயன் 1. அதன் இயக்குனர் பெயர் மயில்சாமி அண்ணாதுரை, என் தமிழ்நாட்டை சார்ந்தவர். சந்திராயன் 2 தோல்வியுற்றது. அந்த 2 ஏன் தோல்வியுற்றது என்பதை ஆராய நியமிக்கப்பட்ட நிபுணர்கள் குழுவின் தலைவர் நாராயணன் என்பவர் தான் இன்றைக்கு இஸ்ரோ அமைப்பினுடைய தலைவர், நாகர்கோவிலை சார்ந்தவர். சந்திராயன் 3 நிலவின் தென்பகுதியிலே போய் இறங்குகிறது. இதுவரை எந்த நாட்டினுடைய விண்கலமும் அங்கே சென்றதில்லை. ஒரு காரணத்தோடு தான் அனுப்பினார்கள். என்ன காரணம்? செவ்வாய் கிரகத்தில் மனிதன் குடியேற வேண்டும் என்றால் அதற்கு தேவையானவை நிலவின் இந்த பகுதியிலே இருக்கிறது என்பதாக அறிந்ததால், ஆய்ந்து உணர்ந்ததால் அப்படி இறங்கி அந்த விண்கலம் வெற்றிகரமாக ஆய்வுகளை செய்கிறது. அதன் இயக்குநர்கள் விழுப்புரத்தை சார்ந்த வீரமுத்துவேல், திருச்சியை சார்ந்த சங்கரன். அடுத்து சூரியனை ஆய்வு செய்ய ஆதித்யா 1 என்ற விண்கலம் முதலாக சூரியனிடம் ஒரு விண்கலம் போகிறது. அங்கிருந்து வெற்றிகரமாக தகவல்களை அனுப்புகிறது. அந்த ஆதித்யா 1 இயக்குனர் பெயர் நிகார் சாஜி என்ற செங்கோட்டையை சார்ந்த இஸ்லாமிய பெண்மணி. அடுத்து அக்கினி 5. அக்கினி 1 என்பது ஏவுகணை, 1000 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடியது. அதனுடைய பிதாமகன் டாக்டர் அப்துல் கலாம். இப்போது அக்கினி 5 5000 கிலோமீட்டர் சென்று தாக்குகிறது. இந்தியாவிடம் வலிமை மிக்க ஒரு ஏவுகணை இருக்கிறது. அதனுடைய இயக்குனர் பெயர் சங்கரி. இதையெல்லாம் நான் வரிசையாக சொல்லிவிட்டு சொன்னேன். நான் சொன்ன மயில்சாமி அண்ணாதுரையோ, வீரமுத்துவேல் சங்கரனோ, இந்த நிகார் சாஜியோ, சங்கரியோ, இவர்கள் அத்தனை பேரும் தமிழர்கள் என்பதோடு அரசு பள்ளியில் படித்தவர்கள். அடுத்து தமிழ் வழி கல்வி படித்தவர்கள். அடுத்து சொன்னேன், மிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் கைண்ட்லி நோட்,
இவர்கள் யாருக்கும் இந்தியும் தெரியாது, சமஸ்கிருதமும் தெரியாது. இந்தியும் சமஸ்கிருதமும் தெரியாமல் தமிழும் ஆங்கிலமும் மட்டும் படித்தவர்கள் இந்தியாவிற்கு உலக அரங்கிலே மரியாதை தேடி தந்திருக்கிறார்கள். உங்கள் கையிலே செல்லிடப்பேசி இருக்கும். தம்பி, இங்கே நாசர் பேசினாரே, கியூபா நாட்டின் வரலாறு தெரிந்து கொள்ள வேண்டும்.